எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் எழத் தொடங்குது. ஆரம்பத்துல இது சின்ன அளவுல தான் இந்த பிரச்சனைகள் எழுது. முக்கியமா கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அமைச்சரவையில ஆதித்தனார் அப்படின்ற ஒருவரை அமைச்சராக்குறாங்க. இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு பிடிக்கல. இந்த சமயத்துல 1972ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த முறையும் வழக்கம் போல திமுகவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் செய்றாரு. அந்த தேர்தல்ல திமுக மீண்டும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆகிறாரு. இதுக்கப்புறம் இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்க சொல்லி கேட்கிறாரு. ஆனா கலைஞர் அவர்கள் சுகாதாரத்துறையை வழங்காம வேற ஒரு துறையை வழங்குறாரு. இது கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில இருந்த விரிசலை இன்னும் அதிகப்படுத்துது. அதாவது அறிஞர் அண்ணாதுரை காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு திமுகவில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவில் அவ்வளவா முக்கியத்துவம் தரப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கங்க எழுது. ஆனா இதுக்கப்புறமும் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய தலைவர் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து திமுகவில் தான் பயணிக்கிறாரு. இந்த சமயத்துல தான் 1972ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசுறாரு. அந்த பேச்சு தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டுபடுத்தி திமுகவை விட்டு எம்ஜிஆரை விலக்கி வைக்கிற அளவுக்கு அந்த பேச்சு அப்படின்றது அமையுது.